ஜெபம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 27:5. தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து, என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். எங்களை நேசிக்கிற நல்ல இயேசுவே, நீரே எங்கள் வெளிச்சமும் எங்கள் ரட்சிப்பும் ஆனவர். எங்கள் ஜீவனின் பலனானவர். நீரே எங்களுக்கு அடைக்கலமும் கோட்டையும் அரணும் ஆனவர். நீரே எங்கள் தஞ்சமானவர். அப்பா, இந்த நாளிலும் செய்த எல்லா நன்மைகளுக்காக மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அறிந்தும் அறியாமலும் செய்த எந்த ஒரு பாவமாந்தாலும் இன்னும் ஒரு விஷயம் ரத்தத்தினால் எங்களை கழுவி பரிசுத்தப்படுத்துங்க. அதிகாலை எழுமையுமே பாடி மகிமைப்படுத்தி வேத வசனத்தை தியானிக்க எங்களுக்கு கிருபை கொடுங்க. காலை தோறும் கிருபைகள் புதியவைகளாக இருக்கிறது. புதிய கிருபையினால் ஆண்டவரை ஒவ்வொரு குடும்பத்தையும் நிரப்புவீராக. ஆண்டவரை ஜெபிக்கிற குடும்பங்களை தீங்கு நாளில் அவர்களை உமது கூடார மறைவில் மறைத்து வைத்துக் கொள்ளுங்கப்பா. உமது கூடார மறைவில் ஒழித்து வைத்துக் கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே, சத்ருவினால் வரும் போராட்டங்கள், பாடுகள், கண்ணீர்கள், ஆசீர்வாதத்தின் கால தாமதங்கள், தடைகள், முன்னேற முடியாதபடி இருக்கிற ஆண்டவரை தடை கற்கள், இவைகள் எல்லாவற்றிலிருந்தும் ஒவ்வொரு குடும்பத்தையும் நீங்கள் விலக்கி விடுவித்து பாதுகாத்து கொள்வீராக. உம்முடைய செட்டையின் நிழலில் மறைத்து கொள்வீராக. ஏசப்பா, ஆண்டவரை ஜெபிக்கிற குடும்பங்களை நீங்கள் கண் மலையின் மேல் உயர்த்துவீராக. ஆண்டவரே, எல்லாருக்கும் மத்தியிலையும் ஆண்டவரை நீங்கள் உயர்த்தி கனப்படுத்தி மேன்மைப்படுத்தி ஆசீர்வதிங்க இயேசு சுவாமி. ஆண்டவரை, உம்முடைய வார்த்தையை கேட்டு உம்முடைய வார்த்தையை நம்புகிற ஒவ்வொரு குடும்பத்திலையும் பிள்ளைகளுக்கும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் வந்து தங்கும்படியாக இயேசுவின் நாமத்தினால் நான் ஜெபிக்கிறேன்ப்பா. இந்த வசனத்தை கேட்குற ஆண்டவரை ஒவ்வொரு குடும்பத்தின் மேல் இந்த வசனத்தின் படியை கர்த்தர் உயர்த்துவீராக. கர்த்தர் உயர்த்துவீராக. பிள்ளைகளை உயர்த்துவீராக. குடும்பத்தில் வருமானத்தை உயர்த்துவீராக. ஆசீர்வாதத்தினால் நிரப்புவீராகப்பா. உம்முடைய திருநாமம் மாத்திரமே மகிமைப்படட்டும். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஆமென்.